வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமமா இருந்தா இவர்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம ஈரான் அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை பார்க்கலாம். இஸ்ரேல வெளுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்தே ஈரான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க கண்ணுக்கு கண் கொடுப்போம், பல்லுக்கு பல் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க எங்களுடைய எந்த இடத்த தாக்குறீங்களோ அதே இடத்த உங்கள்ட்ட தாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு முந்தானேத்து என்ன சொன்ன ஆரம்பிச்சாங்கன்னா, நாங்க கண்ணுக்கு கண்ணெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்க கண்ணு கொடுத்தா நாங்க கண்ணா பின்னான்னு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல்ல முன்னெடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் தான் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, ஈரானுடைய இரும்பு ஃபேக்டரிய, ஸ்டீல் ஃபேக்டரியில என்ன பண்ணாங்க, போய் அடிச்சாங்க. உடனே ஈரான் என்ன பண்ணாங்க, நேத்திய தினம் சொல்லியிருந்தாங்க, நாங்க என்ன பண்ண போறோம், குவைத்து, பஹ்ரைனு, கத்தாரு, இன்னும் அரபு நாடுகள் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஸ்டீல் ஃபேக்டரியும் இஸ்ரேலுடைய ஸ்டீல் ஃபேக்டரியும் நாங்க தாக்க போறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. அறிவிச்ச மாதிரியே 1-2 தாக்குதல் நடத்தினாங்க. நம்ம நேத்தே பார்த்திருப்போம், குவைத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய அலுமினியம் ஃபேக்டரியை தாக்கியிருந்தாங்கன்ட்டு. எல்லாம் ஓகே, ஸ்டீல் ஃபேக்டரி தாக்குறாங்க, அலுமினியம் ஃபேக்டரி தாக்குறாங்க. ஆனா சொல்லாத ஒண்ணு இன்னைக்கு ஈரான் தாக்கியிருக்காங்க. அதனால இஸ்ரேலே ஸ்தம்பித்து போயிருக்குன்னு சொல்லலாம். இஸ்ரேலுடைய கெமிக்கல் ஃபேக்டரி தாக்கியிருக்காங்க. நிரவ் பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஃபேக்டரிக்கெல்லாம் ஒரு ஹப்பா இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாலதான் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுவும் விவசாயிகளுக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தயார் பண்ணுவாங்களா, அந்த உரம் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி அடிச்சிருக்காங்க. பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நம்ம சுவாசிக்கவே கூடாது, அது பூச்சிகளே கொல்றதுக்கு உண்டானதா இருக்கனால அதை நம்ம தொட்டா கூட அந்த கையை நம்ம கழுகிடணும், இல்லாட்டினா அதனாலே நமக்கு என்ன ஆயிரும், விஷம் பாதிக்கப்பட்டுரும். அப்படிப்பட்ட அந்த விஷக்கொல்லி மருந்துகள் தயாரிக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரியே இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க இஸ்ரேல்ல. அதன் காரணமாக அங்க தொடர்ச்சியாக பல இடங்கள்ல இருந்து தீ பரவி இருக்கு. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேல் இல்ல நாங்க தடுத்துட்டோம், இதனுடைய டெப்ரிஸ் தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை பொறுத்த அளவுக்கு டெப்ரிஸ் தான் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத நிலைமையில அந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் நேத்து அனுபவிச்சிருக்காங்க. ஈரான் பலத்த அடியை அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லையே, இதை ஈரான் சொல்லவே இல்லையே, ஏன் இப்படி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலே என்ன இருக்காங்க, குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேலையை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க. சொல்றதோட அடிக்கிறதோட. அதே மாதிரி ஐஆர்ஜிசியுடைய படை தளபதிகளை குறி வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை அடிக்க போறோம், இவங்களை எலிமினேட் பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களை எலிமினேட் பண்ண மாட்டாங்க, வேற ஒருத்தவங்களை என்ன பண்ணிடுவாங்க, எலிமினேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்தி மாத்தி இஸ்ரேல் டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க. அதே வேலைதான் இப்ப ஈரானும் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஓகே. இந்த தாக்குதல்ல என்ன நஷ்டம்னு பாத்தீங்கன்னா, அந்த தெருவுலயே இருக்கக்கூடிய அனைவரையுமே காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுலயும் இதை அணைக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நச்சுக்காற்றை சுவாசிப்பது நுரையீரலுக்கும் இன்னும் அவர்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபுல்லாவே பாதிக்கும். இதை சுவாசிச்சாங்கன்னா கண்டிப்பா அவர்கள் என்ன ஆயிருவாங்க, 1-2 நாளுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான நிலைமையில அட்மிட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமா குழந்தைகள்லாம் சுவாசிக்கவே கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதனால தயவு செஞ்சு வெளியே போயிருங்க இந்த தெருவை விட்டு. அப்படி இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணிருங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருங்கன்னு இருக்காங்க. ஏன்னா காத்து அப்படிங்கிறது காத்துல கிளம்பி எங்க வேணா வந்துடும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள இருங்க. இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல அடிபட்டு இருக்கனால வீடுகள்ல இருந்து வெளியே வராம இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை தற்காத்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பல மக்கள் இப்ப அந்த நிகவு பாலைவனத்துல இருந்து பல இடங்கள்ல இருந்து என்ன இருக்காங்க, காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறதுக்கு இந்த ஒரு தாக்குதல் காரணமா இருந்திருக்கு. ஒவ்வொரு லெபனான்லயும் சரி, ஈரான்லயும் சரி தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் என்ன பண்றாங்க, ஒன்னா சொல்லிட்டு அடிப்பாங்க, இல்ல சொல்லாமலே என்ன பண்ணுவாங்க, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த அடிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட்டமா வெளியேறுவாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது நேரடியா பொதுமக்களை தாக்காட்டினாலும் அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஜோனை தான் தாக்கியிருக்காங்க. இருந்தாலும் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா, இன்னைக்கு பொதுமக்கள் நெத்தன்யாவுக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல இறங்கியிருக்காங்க. அதுலயும் இந்த ஒரு போட்டோ பாருங்க, இந்த பெண்குறின் என்ன பண்ணிருக்காரு, அவர் போகும்போது காருக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம், உங்களாலதான் நாங்க இப்படி கஷ்டப்படுறோம், நீங்க என்ன பண்ணாதீங்க, தாக்குதலை நடத்தாதீங்க, ஈரான்ட்டு போய் ஏன் வம்பு எடுத்தீங்க, நீங்க தான் போய் ஈரானை ஃபர்ஸ்ட் அடிச்சீங்க, அவருடைய தலைவரை நீங்க போய் என்ன பண்ணீங்க, அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடரை நீங்க அழித்ததின் விளைவாகத்தான் நாங்க இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் மக்களே என்ன பண்ணிருக்காங்க, பெண்குறினை விரட்டி அடிக்கிறாங்க. அதாவது கடைசியா பாத்தீங்கன்னா விரட்டி அடிக்கும் போது கூட சும்மா லைட்டா கையை காட்டிட்டு என்ன பண்றாரு, ஓடுறாரு, இறங்கினதுதான் பாக்கின்னு சொல்லிட்டு மக்கள் விரட்டிட்டாங்க. எல்லா பக்கமுமே அங்க ட்ரம்புக்கு எப்படி அமெரிக்கால ஒரு அடியோ அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல நெத்தன்யாவுடைய கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு, பெண்குறினுக்கு, இன்னும் பாதுகாப்பு மினிஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என்ன ஆயிட்டு இருக்கு, மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சு கொண்டு இருக்காங்க.
இதுல வேற இவங்க இந்த லட்சணத்துல வந்து என்ன பண்றாங்க, ஈரான்ல மக்கள் போராட்டம் வந்துருச்சு, மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, மக்கள் வந்து கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு, அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க போர் செய்ய போறோம்னு சொன்னாங்க. சொந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களே இவங்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறக்கு ஆள் இல்ல. இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல அப்பப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஈரான்ல வந்து மக்கள் வந்து அடிமையா இருந்தாங்க, இப்பதான் இஸ்ரேல் தாக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஈரான் மக்கள் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ நேர்ல போய் பார்த்து பேட்டி எடுத்துட்டு வந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஈரான்ல நடக்கிறதே சர்வாதிகாரி ஆட்சிதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு சில ரூல்ஸ் வந்து அங்க ஸ்ட்ரிக்டா இருக்குதுங்கிறது உண்மைதான். ஹிஜாப் ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கு, அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கே கிடையாது. ஒவ்வொரு நாடு இருக்குது, முஸ்லீம் நாடு இருக்குன்னா முஸ்லீம் நாட்டுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி அங்கதான் அதிகமான பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்காங்க. இங்க மாதிரி எல்லாம் கிடையாது. அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு ஜாஸ்தி, பெண் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கிறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் வந்து பார்த்தா நாட்டின் வளர்ச்சிக்காக செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் ஈரான்ல ஸ்ட்ரிக்டா இருக்குது அப்படிங்கிறது உண்மையோ தவிர ஒட்டுமொத்தமா ஈரானே வந்து மோசமான நாடுங்கிற மாதிரியும் அந்த மக்கள் எல்லாம் அடிமையா இருக்கிறாங்கிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சுதந்திரம் வாங்கி தரதுங்கிற மாதிரியுமே வந்து இன்னும் சிலர் வந்து நம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து நெத்தன்யாவை பத்தி அந்த சொந்த மக்களே என்ன பண்றாங்க, எங்களை ஏன் கொள்ற, முதல் நீ வந்து ஓ நாட்டு மக்களை பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நெத்தன்யாவுக்கும் அவங்களுடைய அமைச்சர்களுக்கு எல்லாம் எதிராக வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க. அடுத்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மறைத்த வீடியோன்னு தான் சொன்னோம். பீஷ்மேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதுவும் இஸ்ரேல்ல முக்கியமான பகுதி. அங்க இருந்த 1800 கட்டிடங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு. பாத்துக்கோங்க, 1800 கட்டிடங்கள் வந்து அந்த இடத்துல வைத்து ஈரானால் தாக்கப்பட்டிருக்கு. அதோடைய இமேஜஸ் போடுறேன் பாருங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த இஸ்ரேலுடைய நாட்டு கொடி வந்து தொங்க விடப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த கொடி தொங்க விடப்படாட்டினா கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இது காசால இருந்து எடுத்த போட்டோன்னு சொல்லிட்டு ஏமாத்திருப்பாங்க இஸ்ரேலு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே இவங்களுடைய பகுதிகளில் எங்க பார்த்தாலும் அவங்களுடைய கட்டிடங்கள் மேல வந்து கொடியை தொங்க விட்டுப்பாங்க. பெருசு பெருசா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடி தொங்கும். அதனால பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கொடி தொங்குறது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அத்தனை பில்டிங்குமே வந்து என்ன இருக்கு, தாக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 120 சுக்குநூறு ஆக்கப்பட்டிருக்கு. 120 பெரிய அபார்ட்மெண்ட். ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 இருந்து 20 ஃப்ளோர் இருக்கும். அந்த மாதிரி 120 அபார்ட்மெண்ட் முழுசா தாக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம 330 அபார்ட்மெண்ட் வந்து இத வந்து நாமளே இடிச்சிடலாம், இது தானா உளுந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம மீதம் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 750 இருக்குது. அதுவும் வந்து சேதப்பட்டிருக்கு. அங்கேயும் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் தாக்கி அழிச்சிருக்காங்கன்னா அடுத்த தாக்குதல் இங்கேயும் வரும் அப்படிங்கக்கூடிய அச்சம் ஏற்பட்டிருக்கு. இந்த இமேஜ் எல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் பலத்தை அடி வாங்கியிருக்கு, ஆனா ஊடகத்துக்கு செய்திகளை கொடுக்காம மறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இதை வெளியிட்டவங்களுக்கு இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்குறாங்க. 10 வருட சிறை தண்டனை கொடுக்குறாங்களாமா. இது வந்து தேச குற்றமாமா இந்த மாதிரியான தகவல்களை வெளியிடுவதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு பகுதி தான். இதே மாதிரி பல பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்குது. அப்போ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெகவ் பாலைவனத்திலும், இன்னொரு பக்கம் வந்து பீஸ்மேஸ் பகுதியிலையும் வந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்று வந்து என்ன இருக்கு, மாசாயிருக்கு. ஈரானும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பலத்த அடியை கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ்மேஷ் பகுதி ஃபுல்லாவே இருக்கிறதே பொதுமக்கள் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தான். அப்ப எல்லா பக்கமும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாதுதான். இருந்தாலும் வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துலயும் அடிச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல இறங்குவாங்க. அங்க இருந்து என்ன ஆகும், இஸ்ரேல் வந்து ஓகே நாம பொதுமக்களை தாக்குனா அவங்க பொதுமக்களை தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் பொதுமக்களை தாக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல்ல 165 குழந்தைகள் இறந்தாங்கன்னு நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் போர் ஆரம்பிக்கும் போது. ஆனா இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்குது, அதே வாரத்துல இன்னும் ஒரு ஸ்கூல்ல அடிக்கப்பட்டு அங்க 63 குழந்தைகள் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. அது பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளின்னு சொல்லிட்டு வேற சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணல, ஸ்கூல் எல்லாம் லீவ் விடல. தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகுதான் லீவ் விட்டாங்களோ தவிர ஆரம்பத்துல ஸ்கூல்ல லீவ் விடல. அந்த சமயத்திலேயே 2 ஸ்கூல் வந்து என்ன இருக்கு, தாக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இஸ்ரேல் தாக்குறதுல அநியாயமா வந்து குழந்தைகளையும் பொதுமக்களையும் குறி வச்சுங்கிறனால மட்டும்தான் இந்த ஒரு தாக்குதலும் ஈரான் இப்ப முன்னெடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. ஒரே வீடியோல சொன்னா ரொம்ப நேரம் வந்து லென்த் போயிட்டு இருக்குது, வீடியோட லென்த். அதனால நம்ம அடுத்த வீடியோக்கள்ல அந்த அப்டேட்டுகளை பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமமா இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க உங்களுக்கு எடுத்து தருவாங்க.